ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, சில நாட்களாக உனக்கு சில விஷயங்கள் தவறாக நடந்து கொண்டு இருக்கிறது. படுத்தால் தூக்கமில்லை, மனதால் ஏதோ ஒரு குழப்பம். ஆனால் என்ன குழப்பம் என்பதே தெரியவில்லை. ஏதோ மனதுக்குள் ஒரு பதட்டம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. எதனால் பதட்டம் என்று கூட தெரியாமல் தேவையில்லாமல் கண்ணிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. படுத்தாலும் பயம். உன்னுடைய பயத்தை திசை திருப்பி வேற எதிலாவது கவனம் செலுத்தலாம் என்று நினைத்தாலும் உனக்கு ஏதோ ஒரு தவறு நடக்கப் போகிறது என்று மட்டும் உன் மனமானது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இரவிலும் தூக்கம் இல்லாமல் விழித்து அழுத நிலையாகவே இருக்கிறாய். நான் சொல்வது அனைத்தும் சரியா தங்கமே? உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் புரிந்து உனக்கு எல்லா நேரமும் நான் துணையாக இருக்கிறேன். அவ்வளவு பயத்திலும் என்னை தான் நீ கூப்பிட்டாய். சாயப்பா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். சாய், என்னை எப்படியாவது இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள். என் மனதில் இருக்கும் குழப்பம் என்னவென்று எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என்று கேட்டாய். அதற்காகத்தான் நீ கூப்பிட்ட அந்த நொடியே நான் ஓடி வந்துவிட்டேன் தங்கமே. நீ சரியாக கவனித்துப்பார். இன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறாகத்தான் நடக்கும் என்று நினைத்தாய். ஆனால் அதற்கு எதிராக ஒரு நல்லது நடக்கப் போகிறது. நான் சொல்வதை நீ இப்பொழுது நம்ப மாட்டாய். ஆனால் நடந்த பிறகு நீ நிச்சயமாக நம்புவாய். அது பெரிய விஷயமோ சிறிய விஷயமோ அது பொருள் கிடையாது. ஆனால் நல்ல விஷயம் இன்று உனக்கு நடக்கும். உன்னுடைய பயத்திற்கும் அழுகைக்கும் மாறாக இனி இன்று முழுவதும் நீ சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பாய். கவலைகளையும் நீதான் உருவாக்குகிறாய். பயத்தையும் நீதான் உருவாக்குகிறாய். நீயே உருவாக்கிவிட்டு பயந்து கொண்டே இருந்தால் என்ன தங்கமே? நீயாக எதையும் நினைத்து குழம்பிக் கொண்டே இருக்காதே. அப்படியே பயம் வந்து உனக்கு வந்தால் என்னுடைய உதியை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்டு நீ தூங்கு. நிச்சயமாக தூக்கம் வரும். எந்த தேவையில்லாமல் கனவுகளோ எந்த தொந்தரவோ உனக்கு இருக்காது. ஆழ்ந்த தூக்கம் வரும். நிம்மதியாக இருப்பாய். தேவையில்லாமல் உனக்கு அழுகை வராது, பயம் வராது. எல்லா நேரமும் என்னுடைய உதியை உன் நெற்றியில் வைத்தபடி இரு. எந்த ஒரு கெட்டதும் உன்னை நெருங்காது. நான் சொன்னபடி உனக்கு எதிராக ஒரு நல்லதுதான் நடக்கும். நீ இத்தனை நாள் பயந்தாய். ஆனால் இன்று நீ நினைப்பது போல் இல்லை வாழ்க்கை. அதற்கு மாறாக நிறைய சந்தோஷங்களும் இருக்கிறது என்று சொல்லும் வகையில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். அதை நீயே உணர்வாய். என்னுடைய கோவிலுக்கு வந்து நன்றியும் செல்வாய். தங்கமே, நான் செய்யும் பொழுது அனைத்தும் உனக்கு வித்தியாசமாக இருக்கும் சில செயல்கள். ஆனால் அதை நடத்தும் பொழுது உனக்கு தெரிய வரும் பொழுது சாய் இவ்வளவு வேலையும் செய்தது இந்த நல்லதுக்காகத்தான் என்று நீயே உணர்வாய். என்னை தப்பாக நினைத்தால் தப்பாகத்தான் தெரிவேன். அதுவே சரியாக நினைத்தால் எல்லா நேரமும் சரியாகத்தான் தெரிவேன். ஏனென்றால் நான் எல்லா நேரமும் என்னுடைய குழந்தைக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று மட்டுமே நான் சிந்திப்பவன். எல்லா நேரமும் நான் நல்லதை மட்டும்தான் உனக்கு செய்வேன், சிந்திப்பேன். கவலைப்படாதே, எந்த ஒரு தவறும் வராது. நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கை அமையும். எதையும் நினைத்து கவலைப்படாதே. நினைத்தது நடக்காதோ என்ற எண்ணத்திற்கு வராதே. நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது முக்கியமாக வேண்டும் என்ற பட்சத்தில் உனக்கு அது காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். கவலை இல்லாமல் இரு, தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.